வணக்கம் வியூவர்ஸ். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணவும். வணக்கம் வியூவர்ஸ். நீங்கள் தினமும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? மனம் சொல்வது ஒன்று, வாழ்க்கையில் நடப்பது வேறு. நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் ஏன் பலரால் அதை அடைய முடியவில்லை? அதற்கு காரணம் உங்கள் திறமை அல்ல, உங்கள் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த வீடியோவில் ஆழ்மனம் எப்படி செயல்படுகிறது? தியானம் உண்மையில் மூளையை மாற்றுமா? ஹைபோனசிஸ் என்றால் என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா? அறிவியலும் ஆன்மீகமும் என்ன சொல்கின்றன என்பதை ஆழமாக பார்ப்போம். ஆழ்மனம் என்றால் என்ன? நமது மூளை இரண்டு விதமாக செயல்படுகிறது. ஒன்று வெளிமனம், கான்சியஸ் மைண்ட். இது நாம் தற்போது சிந்திப்பது. மற்றொன்று ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட். இது நமது பழக்கங்கள், நம்பிக்கைகள், பயங்கள் மற்றும் உணர்வுகளை சேமித்து வைத்திருக்கும் பகுதி. ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான முடிவுகளை நமது ஆழ்மனமே எடுக்கிறது. உதாரணமாக, நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது ஒவ்வொரு நொடியும் எப்படி சமநிலை பிடிக்க வேண்டும் என்று யோசிப்பதில்லை. அதை ஆழ்மனம் தானாகச் செய்கிறது. தியானம் மூளையை மாற்றுமா? பல அறிவியல் ஆய்வுகள் தொடர்ச்சியான தியானம் மூளையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று காட்டுகின்றன. தியானம் செய்யும்போது மன அழுத்த ஹார்மோனான கார்டிசால் குறையலாம். கவனம் மற்றும் முடிவெடுக்கும் திறனுடன் தொடர்புடைய மூளையின் பகுதிகளில் செயல்பாடு மேம்படலாம். இதனை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறார்கள். அதாவது மூளை புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கும் திறன். அதனால் தியானம் என்பது மந்திரம் அல்ல, மூளைக்கு ஒரு பயிற்சி. ஹைபோனசிஸ் என்றால் என்ன? பலர் ஹைபோனசிஸ் என்றால் மனதை கட்டுப்படுத்துவது என்று நினைக்கிறார்கள். அது தவறு. கிளினிக்கல் ஹைபோனசிஸ் என்பது ஒருவரின் கவனத்தை ஆழமாக ஒருமுகப்படுத்தும் ஒரு உளவியல் முறை. இதன் மூலம் சிலருக்கு பயம், வலி, மன அழுத்தம் போன்றவற்றை குறைக்க உதவக்கூடும். ஆனால் இது மந்திரமோ மனக்கட்டுப்பாடோ அல்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா? நினைத்தால் நடக்கும். இந்த வாசகத்தை அனைவரும் கேட்டிருப்போம். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது? ஒரு எண்ணம் மட்டும் பிரபஞ்சத்தை மாற்றிவிடும் என்பதற்கு வலுவான அறிவியல் ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு இலக்கை தெளிவாக வைத்துக்கொண்டு அதை அடைய தினமும் செயல்பட்டால் உங்கள் கவனம் அந்த வாய்ப்புகளை அதிகமாக கவனிக்கத் தொடங்கும். இதற்கு ஒரு காரணம் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், RAS. உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க நினைத்தால் அதே கார் திடீரென்று எல்லா இடத்திலும் இருப்பது போல தோன்றும். கார் அதிகரிக்கவில்லை, அதை கவனிக்கும் உங்கள் மூளை மாறியுள்ளது. இதுதான் அறிவியல் விளக்கம். ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் இடம் உபனிஷத்துகள், பகவத்கீதை, புத்தர். எல்லோரும் ஒரே கருத்தை வலியுறுத்துகிறார்கள். மனதை அறிந்தவன் வாழ்க்கையை அறிந்தவன். அறிவியல் சொல்வது மூளையை பயிற்சி செய்யுங்கள். ஆன்மீகம் சொல்வது மனதை அமைதிப்படுத்துங்கள். இரண்டும் சேர்ந்து சொல்லும் செய்தி. உங்கள் சிந்தனை உங்கள் நடத்தையை மாற்றும். உங்கள் நடத்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தினசரி 10 நிமிட பயிற்சி. ஒவ்வொரு நாளும் அமைதியான இடத்தில் அமருங்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். உள்ளிழுக்கும் மூச்சு, வெளியேறும் மூச்சு. அவ்வளவுதான். எண்ணங்கள் வந்தால் அவற்றை தடுக்க வேண்டாம். கவனத்தை மீண்டும் மூச்சிற்கு கொண்டு வாருங்கள். தொடர்ச்சியான பயிற்சிதான் முக்கியம். ஆழ்மனத்தை மாற்றுவது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் தினசரி தியானம், சரியான சிந்தனை மற்றும் தொடர்ந்து செய்யும் செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இதே போன்ற அறிவியல் மற்றும் ஆன்மீக வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.